ஜெயா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாத்தி யோசி. எஸ், இன்னைக்கு நம்ம மாத்தி யோசி செக்மெண்ட்ல வெஸ்டர்ன் ஸ்டைல பத்தி தான் மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெஸ்டர்ன் அப்படின்னா அதுல என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் அது எங்களுக்கு சொல்லுங்களேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கு. அது இட்ஸ் லைக் எ ஓஷன். மாஸ்டர், நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்லாம் வந்து இல்ல அதை டீச் பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர்? பேசிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல், அதாவது என்ன ஸ்டைல்ஸ் வேணாலும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆடுறது ஃப்ரீ ஸ்டைல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹிப்ஹாப்ன்றது இட்ஸ் நாட் இது. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பேக்ரவுண்டு அந்த அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ஸ், ஒரு 5 எலமெண்ட்ஸோட சேர்ந்தது தான் ஒரு ஹிப்ஹாப்ன்றது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்கு அதுலயும். ஸோ லேப்டாப்ல தான் இருக்குன்னு பார்த்தா டான்ஸ்லயும் இருக்குங்களா இந்த மாதிரிலாம்? கண்டிப்பா இருக்கு. அந்த லேப்டாப்ல இருக்கிற மாதிரி டான்ஸ்லயும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபவுண்டேஷன் சொல்றாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு மேக்கப்க்கு போடுவாங்கல்ல, அதுதான் நினைச்சேன். அதுல என்ன டான்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன மாஸ்டர்? அது டான்ஸ் ஃபவுண்டேஷன்னா அதாவது அதுதான் வந்து ஒரு அடித்தளம் சொல்லுவாங்க. டான்ஸுக்கான ஒரு பேசிக். இந்த ஸ்டெப் இப்போ சொல்லுவாங்களே, இப்போ ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, என் பையன் வந்து ஜங்குன்னு குதிக்கிறான், அவனை சேர்த்து எனக்கு அவன் வந்து ஆடணும்னு ஆசையா இருக்குன்னா, அவன் வந்து அந்த எந்தோட அந்த ஒரு இதுல குதிக்கிறான். பட் ஆனா அதை ப்ராப்பரா அவனை நிக்க வச்சு அவனுக்கு ஒரு ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏஜ்ல தான் அவனுக்கு புரியும். நம்ம பாட்டுக்கு வந்து சேர்த்து விட்டுட்டாங்கன்னா புரியுதுல. அது வந்து ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேருக்கு இது பேரண்ட்ஸுக்கும் அதை தான் சொல்றேன். ப்ராப்பரான கிளாஸ்ல நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அதை கரெக்டான விஷயத்த கரெக்டா சேர்க்கணும் பசங்களுக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என் சைட்ல இருந்து அதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இருக்கு கிளாஸஸ், நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய பேர் பண்றாங்க. பட் அந்த விஷயம் இப்போ பேரண்ட்ஸ் வந்து நம்மள வந்து சொல்றாங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன். இப்போ நீங்க ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, எல்கேஜில தானே சேர்க்குறீங்க, டைரக்டா போய் செகண்ட் ஸ்டாண்டர்டா சேர்க்க முடியாது, ஃபெயில் ஆயிடும். அதே விஷயம் தான். அந்த ஏவை எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு ரைட்ல, இந்த ஸ்டெப்பு லெஃப்ட்லன்னு அது எவ்வளோ தடவை ஆனாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா இது ஒரு இது. ஏன்னா இது வந்து ப்ரூஸ்லி தெரியும்ல உங்களுக்கு, அவரே அதை சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து 1000 கிக் பண்றவன் மேல எனக்கு இது கிடையாது. ஒரு கிக்க 1000 வாட்டி பிராக்டிஸ் பண்றாங்க, அவனை பார்த்தாதான் பயம். ஏன்னா அவன் அந்த கிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். மாஸ்டர், இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டான்சருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் மாஸ்டர், அது சொல்லுங்க. ஆட்டிடியூடு அளவா இருந்தா அவன் இல்ல ஸ்வாக்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு டான்சர்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது ஆக்சுவலி உங்களுக்கு. ஏன்னா அவங்க வே ஆஃப் வாக்கிங்லயே தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஊறி இருக்கும். இப்போ நானே சும்மா ஜஸ்ட் போகும்போது எங்கேயா போனேன்னு வச்சுக்கோங்க, என் கால் ஆட்டோமேட்டிக்கா ஆடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது மியூசிக் கேட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிடும். ஒரு பார்க்க ஓகே, ஐ திங்க் டான்சர் போல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ டான்ஸ் வெஸ்டர்ன் எடுத்துக்கிட்டா கத்துக்கிறது ஈஸியா இல்ல கொஞ்சம் கஷ்டமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கஷ்டம் தான். அது இப்போ இன்ட்ரெஸ்டோட இப்போ நீங்க என்கிட்ட வந்து எனக்கு இதை நான் கத்தே ஆகணும், இதை நான் பண்ணணும்னு பண்ணிட்டீங்கன்னா, நான் அது எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா வர வச்சிருவேன். அது வந்துடும். ஏன்னா நீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கும் போதே நாங்களும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டோட வந்து மற்ற எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா 100% ஷோர். நமக்கு வந்து சாப்பாடு கூட வேணாம், டான்ஸ்னா அவ்வளோ உயிர். மாஸ்டர், வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து மற்ற ஸ்டைலோட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு மாஸ்டர்? டிஃபரன்ஷியேட்னா அதான் டோட்டலாவே ஜானர்ஸ் வேற. என்ன சொல்றேன்னா, இப்போ வெஸ்டர்ன் டான்ஸ்ன்றது அதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்க சொன்னீங்களா அதுல கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னால, ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்குனால அது ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் இருக்கு. இப்போ திடீர்னு வந்து இப்போ என்ன கேட்பாங்க, இப்போ நம்ம மூவிஸ்லயே எடுத்தாலுமே ஒரு திடீர்னு ஒரு வெஸ்டர்ன் சாங் வரும், திடீர்னு ஒரு ஃபோக் சாங் வரும், திடீர்னு வந்து ஒரு மெலோடி வரும். மெலோடியில இப்போ மெலோடிக்கும் டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கு. பட் அது கரெக்டான எடுத்துட்டு கொரியோகிராஃபர் கையில தான் இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட இன்டர்நெட்ல நிறைய பார்ப்பேன். ஃப்ரீ ஒர்க் ஷாப்னு போடுவாங்க, சில பேர் பே கொடுத்து ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் ஒர்க் ஷாப்ல நாங்க காம்போவா சொல்லி தரோம், வாங்க கத்துக்கோங்க எங்க கிட்ட வந்துட்டு. அந்த ஒர்க் ஷாப்னா என்ன, அங்க என்ன சொல்லி தருவாங்க, என்ன மாதிரி காம்போஸ் சொல்லி தருவாங்க மாஸ்டர்? டான்ஸ் ஒர்க் ஷாப்ன்றது வந்து இப்போ நம்ம கிளாஸ்ல எடுக்கிறோம் இல்லையா, கிளாஸ்ல எடுக்கிறத அப்டேட்டட் ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நான் போயிட்டு வெளியில போய் கத்துக்கிட்டு வந்துட்டு அந்த விஷயத்த வந்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் நாலேஜ். ஸோ எல்லாருக்கும் நான்
சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது நான் வந்து ஓகே இந்த மாதிரி ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி சென்னையில நிறைய பேர் ஒர்க் ஷாப் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாருமே ஒர்க் ஷாப் பண்றாங்க. ஏன்னா நானும் அங்க போய் கத்துருக்கீங்க. எல்லாமே பண்ணியிருக்கேன் நான். எங்களுக்கு இவ்வளவு விஷயம் சொன்னீங்களா, எங்களுக்காக நீங்க வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டும் நீங்களும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கொடுக்க ரெடிங்களா? கண்டிப்பா. நம்ம மாற்று செக்மெண்ட்ல மாஸ்டர் கிட்ட வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபோக் பத்தி தான் மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யோகேஷ் அண்ட் கதிர்.